எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க, எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி வைக்கிறோம்னு பொங்கி காமிக்கிறேன், வச்சு பார்த்துக்கிறேன். நீங்கள் வாங்க எல்லோரும். பொங்கலுக்கு நாங்கள் எப்படி பொங்கல் வைப்போமோ அது மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இப்படி தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். ஏன்னா பொங்கல் அன்றைக்கி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியாது, எடுப்போம். ஆனால் எப்படி செய்வோங்கிற செய்முறையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வைப்போங்கிறத வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டோமே, பனிக்காக சொல்லுவோம். இதால் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம். இதை முதல்ல அலசிக்கலாம். தண்ணி ஊற்றுங்க. இதை வந்து ஒரு கழுவி ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிடலாம். இந்த பானையில் தான் நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், அரிசியை கழுவி அந்த பாலை இதில் ஊற்றி தான் பொங்கல் வைக்கணும். ஊற்றுமே. ஆமாம், 2வது நட நம்ம அரிசி களையில் அந்த தண்ணியை தான் ஊற்றுவோம். இந்த தண்ணி தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும் பானை. அதுக்காக தான் கொஞ்சோண்டு அரிசி 4 அரிசியையும் போட்டு ஊற்றுவோம். ஆனால் நம்ம பொங்கல் வைக்கையில் ஒரு 150 கிட்ட பால் ஊற்றிக்குவோம். ஃபஸ்ட்டில் போடுறோம் பாருங்கள். பால் ஊற்றிட்டு அப்புறமா அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றி பொங்கல் வைப்போம். இன்றைக்கி நம்ம பால் ஊற்றலை, சும்மா கைனி தண்ணி வண்டி ஊற்றி இப்போ பொங்கல் அரிசி களைஞ்சி அந்த பாலை ஊற்றி இது வைக்கணும். இப்போ இதால் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தோம். 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்து இதையும் கழுவிட்டு இந்த அரிசியோடு சேர்த்து இப்போ ஊற வச்சிடலாம். நம்ம தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இதையும் கழுவி இதோட ஊற வச்சிடலாம். அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இந்த பாருங்கள், அரிசியும் பருப்பும் ஊறிக்கிட்டு இருக்குது. இது ஊறினா தான் நல்லா குலைவாக வேகும். அதுக்காக தான் நல்லா கொதிக்கட்டும். புது பானை எடுத்தாந்து தான் பொங்கல் வைப்போம். உங்களுக்கு பொங்கி காமிக்கிறதுக்காக வெத்தாளை பானையில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். போய் மண்பானை எடுத்துக்கிட்டு வந்து தான் பொங்கல் வைப்போம். உங்களுக்கு பொங்கி காமிக்கிறதுக்காக வெத்தாளை பானையில் வச்சு பொங்குறேன். தண்ணி கொதிக்குது நல்லா. இந்த அரிசி போடுறோம் பாருங்கள். பாருங்கள் எப்படி முறைச்சிக்கிட்டு கொதிக்குது பாருங்கள். இதில் ஒரு 100-150 பால் ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம்னா பொங்கி வந்திருக்கும். நம்ம பொங்கலுக்கு தான் அது மாதிரி செய்வோம். இன்றைக்கி சும்மா தண்ணியை ஊற்றி உங்களுக்கு பொங்கல் வச்சு காமிக்கிறோம். நல்லா குலைவாக வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துருச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு குலைவாக வெந்திருக்குன்னு? நல்லா குலைவாக வெந்துட்டு இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இந்த டம்ளரால் தான் அரிசி போட்டோம். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும் அரிசி. அதுக்கு வெல்லம் வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா அது மாதிரி சாதம் குழஞ்ச உடனே போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் சாதம் வெந்த உடனே போட்டிங்கன்னா சோறு முழுசாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா உடஞ்சி போய் நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் இதை கிண்டிக்கலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் நல்லா கலராக இருந்ததுன்னா சக்கரை பொங்கலும் கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும். கொஞ்சம் வெள்ளையாக இருந்ததுனாக்கா சக்கரை பொங்கலும் வெள்ளையாக இருக்கும். அதனால் பார்த்து கலராக உள்ள வெல்லமாக எடுத்துக்கணும். இப்போ வெல்லம் கரையிற வரைக்கும் இனிமேல் அடுப்பு எரிய வேண்டியதில்லை. இது மாதிரி அனல் இருந்தாலே போதும். நல்லா வெல்லம் கரையட்டும். நம்ம நெய் ஊற்றி ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் இன்னும் சுவையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு, இந்த நெய்யை ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை கொட்டிடலாம். நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ கொட்டிடலாம். அவ்வளோதான். இதை கொட்டி இறக்கிக்க வேண்டியதான். ஊற்றி நெய்யை அதான் இருக்குது எடுத்துக்க. இந்த முந்திரி திராட்சை கூடயே இந்த ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பொங்கல் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குது பாருங்கள் பொங்கல். பாருங்கள், அருமையான பொங்கல். எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். இறக்கிக்கலாம். மணக்க பொங்கல் ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நாங்கள் பொங்கலுக்கு பொங்கல் வைப்போம். எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பர், அருமையாக இருக்குது. உங்கள்கிட்டலாம் பிடிச்சி வைக்கலாம் வந்து சாப்பிட என்னோட. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பொங்கல் அன்றைக்கி பார்ப்போம். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் பொங்கல் பானை வர எடுக்க போகணும். வாங்க போய் அங்கே பார்க்கலாம்.